To Live in CA Funstar channel in September 27 and 28 or current affairs. Before getting into that, do subscribe our channel in all formats. 32 episodes for a banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Make use of the link in the description and in the pinned comment. And RBI circulars வேணும்னா you can buy it and இப்போ ஒரு ஆஃபர் வேறு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ வேர்ல்ட் டூரிசம் டே அதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இந்த வருஷம் தீம் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதோடு சேர்த்து வேர்ல்ட் டூரிசம் டே அன்னைக்கு பிஐபியில் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் டூரிசம் ரிலேட்டடாக இந்தியாவில் ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எந்தளவுக்கு என்னென்ன செக்டார் இருக்குது, லைக் டூரிசம் செக்டார்லேயே அதுலேயே சப்செக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, நிறையா டைவர்ஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உதவி இருக்குது, இந்தியாவோட எக்கனாமிக்கு எவ்வளோ உதவி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேக்சுவல் டேட்டாஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். 56 lakh FT ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கு. 303.59 crore வந்து இந்த டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்ஸ் மூலயமா கிடச்சிருக்கு அன்டில் ஆகஸ்ட் 2025. ஸோ இது வந்து கீ டேக்அவேல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஸ்கீம் வித் ரெஸ்பெக்ட் டு டூரிசம் அப்படின்னா ஸ்வதேஷ் தர்ஷன் அண்ட் ஸ்வதேஷ் தர்ஷன்லேயே 2.2 அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே என்னென்னா ஸ்வதேஷ் தர்ஷன்னாலே தரிசனம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் மீனிங் மோர் ஆர் லெஸ். ராமாயணா, புத்திஸ்ட், கோஸ்டல் அண்ட் ட்ரைபல் சர்க்கியூட்ஸில் இருக்கிற மோர் ஆர் லெஸ் பில்கிரிம் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குன ஒரு ஸ்கீம் தான் இது. தென் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ். இதுலேயுமே வந்து 100% சென்ட்ரல் ஃபண்டிங்கோட 3295.76 crore 40 ப்ராஜெக்ட்ஸ் இன் 23 ஸ்டேட்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டூரிசம் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த வருஷத்தோட தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டூரிசம் டே 2025 டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், TST அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டூரிசம் அண்ட் sustainable transformation. So in the Malaysia will host the World Tourism Day and World Tourism Conference 2025. எப்போ செப்டம்பர் 27th and 28th வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்றது இம்பார்ட்டன்ட், மேலக்கா. ஸோ மலேசியா 27th and 29th வேர்ல்ட் டூரிசம் டே அண்ட் டூரிசம் கான்ஃபரன்ஸை மேலக்கான்ற இடத்துல ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செப்டம்பர் 27 தான் வேர்ல்ட் டூரிசம் டே. யுனைடெட் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் UNWTO, ஸோ அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணாங்க. UNWTOவில் 1970 ஆரம்பித்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது. வேர்ல்ட் டூரிசம் டே ஃபஸ்ட் டைம் எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா 1980 தான் அப்சர்வ் பண்ணோம். ஸோ டூரிசம் இன் இந்தியா, ஸோ இதுதான் இனிமேல் இருக்கிறது பூராவே அதுவாக தான் இருக்கும். டூரிசம் செக்டார் வந்து இவ்வளோ lakh crore வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு 2000 ஃபினான்ஷியல் இயர் 24 அப்போது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, விச் இஸ் 5.22% ஆஃப் த டோட்டல் இந்தியன் எக்கனாமி. ஸோ அந்தளவுக்கு இந்தியன் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 13.34% ஆஃப் த எம்ப்ளாய்டு பீப்புள் வந்து டூரிசமில் இருக்கிற பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட இந்தியன் ஜிடிபிலையும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் அது வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டோட அஜெண்டா இருக்கு இல்லையா, விகாஸ் சப்கா விகாஸ் சப்கா விஷால் அப்படி அந்த மாதிரி நிறைய டேக்லைன் இருக்கும். ஸோ அந்த விகாஸ்ன்ற டெவலப்மெண்ட்டுக்கும் விராசட் அப்படின்ற ஹெரிட்டேஜுக்கும் வந்து அந்த 2 டேக்லைனுக்கும் அஜெண்டாக்கும் அலைன் ஆகுற மாதிரி தான் டூரிசம் வந்து இருக்குது. 56 lakh நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 56 lakh ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ் வந்து ஆகஸ்ட் வரையும் இருக்குது. இவ்வளோ க்ரோர் வந்து டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்ஸில் மட்டுமே கிடச்சிருக்கு. ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் இந்தியாவுக்கு வராங்கன்றது ரொம்ப பாப்புலர் இது. ஏன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ், டாப் கண்ட்ரீஸ் ஃபார் மெடிக்கல் டூரிசம். ஸோ ஏன்னா US மாதிரியான கண்ட்ரீஸில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்குன்றவங்க இங்கே வந்து அவங்களோட மெடிக்கல் அட்வைசஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வேணும்னாலும் எடுத்துப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்டிவ் பாயிண்ட் ஹியர். 4.1% ஆஃப் த டோட்டல் FTA ஃபாரின் ட்ராவல் டூரிஸ்ட் அரைவல்ஸில் 4.1% வந்து இந்த மெடிசனுக்காகவே வந்திருக்காங்க அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ இதுமாரி ஃபுல்லாமே வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். எப்போ லான்ச் பண்ணாங்க? 2014-15. ஸோ இது எவ்வளோ வர்த்து? 5290.30 crore. 76 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 75 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 சொல்லி 2020
2023 அப்கிரேட் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் டெஸ்டினேஷனுக்காக தான். டூரிஸ்ட் அண்ட் டெஸ்டினேஷன் சென்ட்ரிக் அப்ரோச்சில் இது போகும். இதில் லாஸ்ட் 2 years வந்து மினிஸ்ட்ரி வந்து 52 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, worth of 2108.87 crore. இதில் வந்து சில சைட்ஸ் என்னென்ன சைட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0லையும் என்னென்ன இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் பேஸ்டு டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்வதேஷ் தர்ஷன் ப்ரோக்ராம்லேயே ஒரு சப்பார்ட்டாக தான் இது இருந்திருக்கு. 42 டெஸ்டினேஷனில் 4 கீ தீம்ஸோடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் ஏதாவது ஒன்றா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் அண்ட் எக்கோசிஸ்டமாக இருக்கணும், அமிட் தரோஹர் அப்படின்றதா இருக்கணும், வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இது 4 கீ தீம்ஸில் தான் செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இது எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் 36 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து மார்ச் 2026 கம்ப்ளீட் பண்ணணுன்ற டெட்லைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் சிபிடிடி, அதாவது சேலஞ்ச் பேஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னா பிரசாத் ஸ்கீம், which is a famous scheme, pilgrimage rejuvenation and spiritual heritage augmentation drive. ஸோ இதில் என்னென்னா ஒரு பில்கிரிமேஜ், அதாவது ரொம்ப பழங்காலத்து சைட், நம்ம வந்து பக்தர்கள் வழிபடுற மாதிரி, தட் மைட் பி ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்த வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜாக மாற்றி அந்த இடத்துக்கு வரதுக்கான ரோட் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஆக்சசபிளாக செக்யூர்டாக க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரசாத் ஸ்கீம். ஸோ ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க எந்த பிரசித்தி பெற்ற கோயில் ஆர் சர்ச்சு எந்தவா இருந்தாலும் எதெல்லாம் நம்ம ரெனோவேட் பண்ணலாம், ரெஜுவினேட் பண்ணலான்றதை செலக்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் 54 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க 28 ஸ்டேட்ஸில் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில். 1168 crore வந்து போயிருந்திருக்கு. ஸோ இந்த பிரசாத் ஸ்கீம் ப்ராஜெக்ட்ஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. ஸோ இது கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் சாங்ஷன்டு நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் சாங்ஷன் அண்டர் பிரசாத் ஸ்கீம் அப்படின்னா அது இந்த ஸ்டேட்டில் தான், அது உத்தரப்பிரதேஷில் தான். ஸோ 6 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் 4 நம்பர்ஸ் வந்து 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு ஆந்திராவில். ஸோ அண்ட் ஆல்சோ இங்கேயும் தெலுங்கானாலையும் 4 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி டாப் 2ன்னு பார்த்தா 6 and 4. அதுக்கப்புறம் இங்கே குஜராத்லேயும் இருந்திருக்கு. ஸோ யூ கேன் சி, சும்மா பார்த்துக்கலாம். அண்ட் எவ்வளோ சில இம்பார்ட்டண்ட்டான டெவலப்மெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் தேக்கோ அப்னா தேஷ் இனிஷியேட்டிவ். ஸோ இதுவுமே வந்து டூரிசம் மினிஸ்ட்ரியால் ஜான்வரி 2020 டொமஸ்டிக் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதாவது முதல்ல நீங்கள் வந்து நம்ம தேசத்தை பாருங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நிறையா வெபினார்ஸ், குவிஸஸ், பிளட்ஜஸ், செமினார்ஸ், டூரிசம் ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய டூர்ஸ், ரோட் ஷோஸ், வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போது இதெல்லாம் வந்து ஹிடன் ஏரியாஸ். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இந்தியாவுக்குள்ளேயே இந்த மாதிரியான அழகான டெஸ்டினேஷன்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹில்லி பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆமாம் நம்மளும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதையாவது ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேஸில் எதெல்லாம் போய் பார்க்கணும், மஸ்ட் வாட்ச் பிளேசஸ் நியர் மீ அப்படின்னு போட்டாலே வருது. ஸோ அந்தளவுக்கு திஸ் இஸ் பாப்புலர் நவ். அடிஷ்னலி த மினிஸ்டர் வந்து தேக்கோ அப்னா தேஷ் பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூல் கண்டக்ட் பண்ணி சிட்டிசன்ஸுமே வந்து அவங்களோட ஃபேவரட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை வந்து அக்ராஸ் த கண்ட்ரி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நவ் இட் இஸ் ஃபெமிலியர், நிறைய வெப்சைட்ஸ்லேயுமே கிடைக்கிது. தென் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 1 and 2 இது 2 வெர்ஷனில் இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொண்டு வந்தது. ஸோ மற்றதெல்லாம் டூரிசம் மினிஸ்ட்ரியாக இருக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th February 2023 லான்ச் பண்ணாங்க. 46 blocks near the northern border, 19 districtsல அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட், லடாக்லலாம் இது வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக வில்லேஜஸை டார்கெட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அங்கே உள்ள சில கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பிளேசஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணுறது, அங்கே இருக்க மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறது, ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கில் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாங்க. ஆல்சோ அகேன் phase 2 வந்து 2025 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சாங்ஷன் பண்ணது. 6,839 crore வந்து அப் டு ஃபினான்ஷியல் இயர் 29 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இட் எய்ம்ஸ் டு டெவலப் ஸ்ட்ராட்டஜிக் வில்லேஜஸ் லொக்கேட்டட் இன் பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் லேண்ட் பார்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இது வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏன் இந்த ஸ்கீமுக்கு இன்னொரு மெயின் அடிஷ்னல் இது என்னென்னா, வீணோ நம்ம இந்தியாவோட மேப் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இதெல்லாம் வந்து அக்சேஷன் இதெல்லாம் வந்து சைனா கிட்டே இருக்குது. ஸோ இங்கே நிறைய சைனீஸ் பீப்புளை அவங்க வாழ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் எதுவும் நம்ம கையை விட்டு இந்த இடம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஆர் நாட் ஹேவிங் இந்த பார்டர் பிளேசஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பாப்புலேஷன் இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த பாப்புலேஷன் அங்கேயும் இருக்கணும், அப்போ தான் அது இந்தியாவாகும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், பீகார், குஜராத், ஜேஎன்கே இதெல்லாமே வந்து பார்டர் பிளேசஸ். ஸோ அங்கே எல்லாமே வந்து தே வில் பி ஹேவிங் அது என்ன சொல்கிறது, டெவலப்மெண்ட் வந்து நிறையா நடக்கும். தென் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட்ஸ் ஃபார் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சாக்சி அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து டூரிசம் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபண்டிங் சப்போர்ட்டுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஒரு ஸ்கீம். ஸோ ஐகானிக் சைட்ஸ் இருக்கும் லைக் தாஜ்மஹால், இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய பிளேசஸ் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை டூரிசம் எக்கோசிஸ்டம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம், அதாவது பீப்புள் அங்கே வந்து போய் தங்குற இடங்கள் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஸ்கீம். ஸோ வில் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு த ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் March 31, 2026. ஸோ 2026 வரையும் தான் இந்த சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து தே கேன் கெட் ஃப்ரம் திஸ் சாக்சி ஸ்கீம். ஸோ இதுவரையும் 40 ப்ராஜெக்ட்ஸ் வர்த் ஆஃப் 3,000 crore சாங்ஷன் ஆயிருக்கு. ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் தான். ஸோ அது எல்லாத்தையும் லோக்கல் எக்கனாமி அண்ட் க்ரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்கீம். இது வந்து மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் வித்தின் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது. அதுக்கப்புறம் பாலியட்டன் மித்ரா, பாலியட்டன் டிடி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் விமன் இன் டூரிசம் ரிலேட்டட் ரோல்ஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக. தென் இன்க்ரெடிபிள் இந்தியா போர்ட்டல் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் தேட் இஸ் த டூரிசம் ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் வித் அஸ். ஸோ அதில் வந்து டூரிசம் சென்ட்ரிக் ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் சொல்யூஷனாக அது இருக்க போகுது. ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிளிக். அதில் இப்போது தமிழ்நாட்டில் எனக்கு வந்து ஏதோ ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் நியூஸ் லெட்டர்லாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அங்கே இப்போது இந்த ஸ்டேட்டில் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எங்கெல்லாம் எப்படி போய் பார்க்கலாம், ஆர் என்ன மாதிரியான ஓல்டஸ்ட் விஷயங்கள்லாம் இந்த பர்டிகுலர் பிளேஸோடு இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பிளாகெல்லாம் வந்து இருக்குது. இஃப் யூ வாண்ட் மோர் அதில் வந்து டிஸ்கவர் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் யூ கேன் கிவ். அண்ட் அது இப்போ இருக்க டெம்பரேச்சர் என்ன, மந்த்லி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, மோஸ்ட்லி எந்த ஏர்போர்ட்ஸ் மூலயமா போகலாம், எந்த ரயில்வே ஸ்டேஷன் மூலயமா அங்கே போகலாம், மோஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதுலேயே வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் த இன்க்ரெடிபிள் இந்தியா போர்ட்டல். புக் யுவர் ட்ராவல் அப்படின்றதும் வந்து இதே இதில் பண்ணலாம். நம்மளோட ஃப்ளைட்ஸ், ஹோட்டல்ஸ், கேப்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். இதில் இன்க்ரெடிபிள் இந்தியா போர்ட்டல் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட். இது அதுலேயே வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா கனெக்ட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஹப் அப்படின்னு சொல்லி 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் லான்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் அ டிஜிட்டல் ரெபாசிட்டரி. இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அது ஏன் ஃபேமஸ் அப்படின்றத பற்றிலாம் இதில் இருக்கும். ஸோ அதனால் ஒன் இண்டியா ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட்டிவ் அண்டர் நிதி போர்ட்டல். ஸோ நிதி போர்ட்டல் மூலயமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து கோல்டு கேட்டகரி, சில்வர் கேட்டகரின்னு 2 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் 5 crore வந்து 5 to 10 ஹோம் ஸ்டேஸ் பெர் வில்லேஜ் கிளஸ்டர் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கொலாட்ரல் ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் வந்து முத்ரா லோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஹோம் ஸ்டேஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிங்க அக்ராஸ் த கண்ட்ரி இன்க்ளூடிங் த ரூரல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னா அதுக்கும் வந்து இன்சென்டிவ் உண்டு.
ட்ரைபல் டூரிசம் சர்க்கியூட் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தனி வேறு இது. ஸோ ட்ரைபல் ரீஜியன் வைல் ப்ரொவைடிங் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ட்ரைபல் கம்யூனிட்டியை அந்த காட்டை விட்டு வெளியேற்றணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபண்டிங் சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா அதையும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் டூரிசம் சர்க்கியூட்ஸ். 5 lakh ஃபார் வில்லேஜ் கம்யூனிட்டிஸ், 5 lakh for construction of 2 new rooms for each household, 3 lakhs வந்து ரெனோவேஷனுக்காக இது எல்லாமே வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொமோஷன் ஆஃப் மைஸ் டூரிசம். மைஸ் இந்த சென்ஸ் மீட்டிங்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் செக்டார். ஸோ இதுவுமே வந்து டூரிசம் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரோட் மேப் ஃபார் MICE இண்டஸ்ட்ரி டு ப்ரமோட் இட்ஸ் க்ரோத் இன் கண்ட்ரி அப்படின்றதோட ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இதனால தான் நம்ம பாரத் மண்டபம், யாஷபூமி, ஜியோ வேர்ல்ட் சென்டர்லாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் 10 இந்தியன் சிட்டிஸில், எஸ்பெஷலி இன் சதர்ன் சிட்டிஸில் தே ஆர் கோயிங் டு பில்ட். 5% ஆஃப் த $850 billion குளோபலாக மைஸ் மார்க்கெட்டில் இந்தியா வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டூரிசம் சப்செக்டார்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் இட். இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் வி ஹாவ் டு நோ, வேர்ல்ட் டூரிசம் டே இஸ் ஆன் 27 September. நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் NCVET அவங்களோட ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அவார்டு கொடுக்குற கம்பெனியாக ஒரு கம்பெனி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஜிந்தல் ஸ்டீல். இந்த ஜிந்தால் ஸ்டீல் தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க வித் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கோட அவார்டிங் பாடியை அவங்க வந்து செயல் பண்ண போகிறாங்க இனிமேல் பேன் இண்டியா லெவலில் ஜூரிடிக்ஷன் எல்லாத்துக்கும். ஸோ லார்ஜ் இந்தியன் என்டர்பிரைசஸ், MNC கேட்டகரிஸ் எல்லாருக்கும் தே வில் பி giving awards from now on. So NCVT அப்படின்னா they are the regulatory body under the Ministry of Skill Development and Entrepreneurship, which is a regulatory body. So அதனால they are going to they have agreement வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் கேரளா பேங்க் வந்து யாரோட ஃபின்டெக் இனோவேஷன் ஜோனுக்காக பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னா கேரளா ஸ்டார்ட் அப் மிஷனோட. ஸோ இந்த ஃபின்டெக் இனோவேஷன் ஜோன் மூலயமா IT ப்ரிமைசஸ் இன் காக்கிநாடா, கொச்சி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 3 yearsக்கு இன்னோவேட்டிவ் ஜோனாக வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதனால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் 1000 crore வந்து இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், 1000 crore worth உள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்ரீ சிட்டி ஆந்திர பிரதேஷில் எந்த கம்பெனி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா PG எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த எலக்ட்ரோபிளாஸ்ட் worth of 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 acre பிளாட்டில் ஸ்ரீ சிட்டியில் இந்த PG டெக்னோபிளாஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்க தான் பண்ண போகிறாங்க. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெட் அவங்களோட சப்சிடியரி. ஸோ தட்ஸ் இட். அது வந்து தே ஆர் கோயிங் டு ஹேவ் ஆந்திராவில் இருக்க போதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ரீசெண்டாக ஒரு MOU வந்து கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்காக நெக்ஸ்ட் 5 yearsல தே ஆர் கோயிங் டு பில்ட். அதனுடைய ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 2000 crore. ஸோ 2000 crore ஒர்த் உள்ள ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட MOU சைன் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5 yearsல இட் இஸ் கோயிங் டு பி பில்ட். CEO and MD ஆஃப் TCPL சுனில் திசௌசா அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கி சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதனுடைய பிரசிடெண்ட்டாக ஒருத்தவங்களை வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா அருண் அழகப்பா. ஸோ ஹீ ஹாஸ் பீன் ரீஎலெக்டட் ஃப்ரம் சென்னை 115th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் AGM மீட்டிங்கில் தான் அது ஃபைனல் ஆயிருக்கு. ஸோ VN சிவ்சங்கர் அப்படின்றவரை வந்து சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் பழனி அப்பனை வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் திரும்ப ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க சிக்கி. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 2-year டேர்ம் ஃப்ரம் October 1லேருந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அது அப்படின்னா R. வெங்கட்ரமணி. ஸோ அவருக்கு தான் ரீஅப்பாயின்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 3-year டேர்ம் வந்து September 30 முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 year வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் October 1. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து Article 76 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் தான் சொல்லியிருக்காங்க. தென் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் 2025 அப்படின்னு பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா DRDOக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் அவார்ட் 2025 மூலயமா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டெக்னாலஜி, ஃபினான்ஸ், எஜுகேஷன், லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து ஐகான் சேஞ்ச் மேக்கர் 2025 அசிம் பிரேஜி ஃபவுண்டேஷன், சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் தான் DRDO. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பாஷினி, அந்த பாஷினி ஆப் இருக்கு இல்லையா அதுக்காகவும், சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இம்பல்ஸ் NGO நெட்வொர்க், சேர்பர்சன்ஸ் அவார்டு வந்து வித்யோலோகாக்கு, சேஞ்ச் மேக்கர் யங் சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சிண்டே, யங் சேஞ்ச் மேக்கர் இன்னொரு அவார்டு வந்து விஷாலி சர்மா, அனில் பலனான் ஃபார் யங் திங்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்காக. ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அருக்கு வேலி காஃபி, DCC அருக்கு வேலி காஃபி GCC டேக்கோட வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஜல் சஞ்சய் ஜன் பகிதரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் அவார்ட். எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஃப்ரம் பிதார்ன்ற டிஸ்ட்ரிக்ட் தான். இதை வந்து மொத்தம் வந்து 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரம் தெலங்கானா, கர்நாடகாலேருந்து 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் இந்த பிதார் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்டட் அந்த கேட்டகரி 3 ஆஃப் த கேம்பெயின். இதுதான் ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கல்யாண கர்நாடகா ரீஜியன் டு வின் திஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் இது மோஸ்ட்லி வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதில் தான் அவங்க நல்லா பண்ணதுனால அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 25 lakh ப்ரைஸ். தென் நாசா அண்ட் இஸ்ரோ 2 பேரும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ரேடார் இமேஜ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நிசார் அப்படின்ற ஒரு சேட்டலைட்லேருந்து. ஸோ நிசார்லேருந்து US மெயின் நார்த் டக்கோட்டாவில் பிளேஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஸோ நிசாரோட ஃபுல் ஃபார்ம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார், 30th July லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ரேடார் தான். இது ஃபர்ஸ்ட் ரேடார் இமேஜ் ஆஃப் எர்த்தை வந்து 90 days ஷெட்யூலுக்கு முன்னாடியே ஸ்டார்டட் கிவிங். L-band SAR, S-band SARனு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது. ஸோ இப்போ வந்து அது அந்த இமேஜ் கொடுத்துருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 countries வந்து ரீசெண்டாக MOU சைன் பண்ணியிருக்காங்க டு பூஸ்ட் த அக்ரிகல்ச்சர், ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷன். அது வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா. ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாவோட ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு வேறு இருக்குது. ஸோ ஆஃப்டர் பிரிக்ஸ் மீட்டிங்க்கு அப்புறம் இன்னும் நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. தென் பவன்டர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சோயாபீன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக எந்த ஸ்டேட் வந்து இந்த யோஜனாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் அந்த பவன்தர் யோஜனாவை வந்து சோயாபீன்ஸ் ஃபார்மர்ஸ்க்காக MSP ப்ரைஸில் வாங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து MP ரீசெண்டாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் PMGSY ஸ்கீமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார் ரோட் ரீமாடலிங் இன் டெவலப்டு ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடுக்காக பண்ணுறாங்க. ஸோ அது யாருன்னா சு வெங்கடேஷன். ஸோ சு வெங்கடேஷன் தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுது. ஹீ இஸ் த MP who suggested that. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் PMGY ஸ்கீம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங்கில் ஹி அனௌன்ஸ்டு திஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஸோ இது வந்து 2000 லான்ச் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆல் வெதர் ரூரல் கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ண ஸ்கீம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரீமாடல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தென் விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டு லான்ச் ஷீலா ஸ்ரீ போர்ட்டல் ஃபார் டெய்லி செக்டாருக்காக அப்படின்னா கேரளா தான். ஸோ இதான் அந்த போர்ட்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெய்லி டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லி அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நோ யோர் அப்ளிகேஷன், நோ யோர் மில்க் ரேட், லொக்கேட் யோர் சொசைட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கேஷிலா ஸ்ரீ போர்ட்டல். ஸோ இது வந்து திருச்சூரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஷீலா ஷீல் போர்ட்டல் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணி டெய்லி ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் வந்து ரெகுலேட் பண்ணணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் டெய்லி மீட்டில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்லி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து GHMC அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறாங்க ஃபார் அசர்ட் அண்ட் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக. அதோட பேர் என்ன அப்படின்னா எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான். ஸோ தெலங்கானாவில் லான்ச் பண்ணுறாங்க. கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மாடல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. தென் ஸ்வச் ஷெஹர் ஜோடி இனிஷியேட்டிவ், அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னா சிட்டி டு சிட்டி மென்டர்ஷிப் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக they are going to do. Yeah, that's it with this. City to city வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே
வந்து அக்டோபர் 2 வந்து அந்த ஸ்வச் பாரத் மிஷன்லாம் பண்ண போகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. தென் ஸ்வதேஷி 4G நெட்வொர்க் 2025 வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி BSNL லான்ச் பண்ணது எங்கே அப்படின்னா ஒடிசாவில். ஸோ ஒடிசாவில் 4G நெட்வொர்க் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ 97,500 4G டவர்ஸ் வந்து லே பண்ண போகிறாங்க. 100% 4G சேச்சுரேஷன் நெட்வொர்க் வந்து இனிமேல் டிஜிட்டல் பாரத் நிதியில் மூலியமாக they are going to do. ஸோ 4G ஸ்டாக் இப்போ தான் வருது BSNL. யூ ஷுடன்ட் வரி அபவுட் இட். 6G ப்ரைவேட் செக்டரில் வரப்போகுது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ PM Modi launches 60,000 work of development projects. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. எந்த சிட்டிலேருந்து அப்படின்னா ஜஷுகாடா அப்படின்ற இடத்துலேருந்து 60,000 crore worth உள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் மூலயமா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் இந்த BSNLோட 4G டவர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் ஒரு மந்த் லாங் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து GST 2.0 ரிஃபார்ம்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த சீஃப் மினிஸ்டர்ஸ் டிரெக்டிவ் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஏன்னா GSTயோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக 2.0 ஒரு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஆந்திர பிரதேஷோட சீஃப் செக்ரட்டரியான விஜய் ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை ஒரு மந்த் லாங் கேம்பெயின் அவேர்னஸ் பப்ளிக் அவேர்னஸ் வரணுன்றதுக்காக ரன் பண்ணுங்கள், 65,000 ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் GST 2.0 10 to 15% ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டேக்ஸ் லேப்ஸுமே வந்து கம்மியாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இதனால் 8,000 crore லாஸ் தான். பட் யா தே வில் ரெக்டிஃபை இட் இன் அதர் விஷயங்கள். தென் நியூவாக லான்ச் பண்ணப்பட்ட டபுள் டெக் க்ரூஸ் ஹைதராபாத் ஹுசைன் சாகர் லேக்கில், அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முச்குண்டா அப்படின்றது தான் அதனுடைய நேம். இதில் வந்து 120 people வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. டபுள் டெக்கர் க்ரூஸ் ஹுசைன் சாகர் லேக்கில் வந்து தே ஆர் கோயிங் டு டூ. டூரிசம் கான்க்ளேவ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு தெலங்கானாவில் இருக்குது. ஸோ அப்போ தான் வேர்ல்டு டூரிசம் டே அன்றைக்கி இதை லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ யூ நோ when is World Tourism Day, which is 27 September. Then which district will focus on comprehensive development plan announced by மகாராஷ்டிரா டெபுட்டி CM ஏக்நாத் சிண்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தானேயில் தான் இதை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் மோர் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் தானே டிஸ்ட்ரிக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், டூரிசம், ஹெல்த் கேர்னு நிறைய விஷயங்களில் தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இப்போது வந்து பிஃபோர் த எலெக்ஷன் தே வில் டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ டிராஃபிக் சொல்யூஷனாக இது வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 1 crore பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யா லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் வந்து 41.83 crore வந்து சிவிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு CM MK ஸ்டாலின் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அது எந்த ஸ்டேடியம்லன்னு கேட்டிருக்காங்க. பவேந்திர பாரதிதாசன் ஸ்டேடியமில் தான் லான்ச் பண்ணி வைக்கிறாரு அவரெல்லாம் வேணும் உள்ள. இதில் வந்து சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து 41.83 crore worth உள்ள நிறைய சிவிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. சென்னை ஃபுல்லாகவே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் குழி தோண்டி தான் இருக்குது. ஸோ யா 7 projects including stadiums முதற்கொண்டு they are going to do. How much total financial assistance வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் பார் கவுன்சில் ஃபார் த அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் இன் செப்டம்பர் 2025 கேட்டிருக்காங்க, which is 3.69 crore. ஸோ ஆந்திர பிரதேஷ் பார் கவுன்சில் வந்து 3.69 crore வந்து அட்வொகேட்ஸ் வெல்ஃபேருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெத் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து கவர் ஆகும். அசிஸ்டன்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இதிலலாம் வந்து மொத்தமாக எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் 2.86 crore. 74.2 lakh வந்து மெடிக்கல் எய்டாகவும் 9 lakh ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாகவும் இதில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யா லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டிவ் ஆன்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் IORCC 10th நேஷனல் ஆயுர்வேதா டே அப்போ இனாக்ரேட் பண்ணாங்க. அது எங்கே இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா AIA கோவா. ஸோ இதுவுமே ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி ஆயுர்வேதா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து ஆயுர்வேதா சென்டர் கோவாவில் இது பண்ணாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. யா நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போஸ்டல் ஸ்டாம்ப் அண்ட் காயின் வந்து 2025க்காக ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்காக லான்ச் பண்ணுறாரு. அது எதுக்காக அப்படின்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம்ஸ்வேக சங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்டல் ஸ்டாம்பேஜ் அண்ட் காயின் வந்து RSSோட 100வது வருஷத்தோட ஜேர்னியை மார்க் பண்ணுற விதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஷ்ட்ரிய RSS
ஸ்வயம் சேவக் சங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட 100th இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போஸ்டல் ஸ்டாம்பும் காயினும் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் இஸ் அ ஹிந்து நேஷ்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன். 1925 நாக்பூரில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நேஷ்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன். பிஜேபியோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி எல்லாத்தையும் பிஜேபி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யா தட்ஸ் இட். அவங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் ஆர்எஸ்எஸ்ஸை, அதனால் இப்போ கொண்டாடுறாங்க. ஃபார் டுடே இஃப் எனி டூ கமெண்ட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த பின் கமெண்ட் ஃபார் த bundle purchase. Thank you.